ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரில் ரிஸ்க்காக வந்து கேட்டகரி வைஸ் லீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவோட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். நல்லா பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகிற பிச்சாக இருந்தாலும் கண்டிப்பாக பவுலினுக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேசிங் பண்ணுற டீம் வந்து இப்போதைக்கு நிறைய வின் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150யும் நிறைய டைம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுக்கான பவுலர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கான பிச்சுக்கு ஏற்றமான பவுலர் இருக்கும்போது ஆயிருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து எஸ்ஆர்ஹெச்சும், லோ ஸ்கோர் ஆர்சிபி வந்து அவுட்டும் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஒரு இதில் மட்டும்தான் ஆர்சிபி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு வந்து ஒர்க் ஆகும்போது அந்த ஸ்லோவாக போடுற பவுலர் ஸ்பின் போடும் போது அவங்க விக்கெட் ஃபாலு இருந்திருக்கு. ஸோ பால்ஸ் ஸ்லோவாக போட்டு விக்கெட் எடுக்கிற அந்த ஸ்பின்னர் வந்து இந்த பிச்சுக்கு வந்து நல்லா ஆப்டாகவும் இருப்பாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஈக்குவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே நடந்த லாஸ்ட் 6 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 18 விக்கெட்டும், ஃபேஸர்ஸ்க்கு 51 விக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஃபேஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக தான் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் கொஞ்சம் விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 5 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக வெட்டு பார்க்கும்போது சிஎஸ்கே தான் நிறைய மேட்ச் வின் ஆயிருக்காங்க. அது அந்த டீம் வந்து இருக்கும்போது, பழைய கண்டிஷனில் அந்த டீம் இருக்கும்போது ஆர்சிபியால் வின் பண்ணவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரீசெண்ட் இயரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடந்த 3-4 மேட்ச்லேயும் ஆர்சிபி தான் நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்டில் 2 மேட்ச் லாஸ் ஆகிலிருந்து வர்றாங்க. டீம் கண்டிப்பாக லைனப்பில் சேஞ்ச் இருக்கும். அதுக்கு இருந்தால் மட்டும்தான் சிஎஸ்கேயாலையும் இந்த மேட்சை திரும்ப ஃபைட் பேக் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மேக்சிமம் பிரேவிஸ் வர்றதா சொல்கிறாங்க. அவர் கண்டிப்பாக ஃபிட் ஆகிட்டாருன்னா உள்ளே எப்படியும் வந்துடுவார். அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸை கண்டிப்பாக கூட ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. பேட்டினுக்காகவும் சரி பவுலினுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியும் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக பவுலிங்கில் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் டீமில் வந்து 200 ரன் அடிக்கும். அதை கண்டெயின் பண்ண முடியல அப்படின்னா, அதுவும் ஈஸியாக அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். பார்ப்போம். ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் லெவலில் எந்தவித சேஞ்சும் இருக்காது. மேக்சிமம் வந்து ஆப்சல்யூட் இந்த மேட்ச் பிளே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த வென்யூவில் இப்போ தான் வந்து வார்ம் அப் மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு. சின்னதாக பவுலிங் ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. அவரை லாங் டோர்னமெண்ட் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக அவரை மெதுவாக ரெக்கவர் பண்ண வச்சுட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் ஒரு 2 மேட்ச் இல்லைன்னா கழிச்சு வருவார். ஆனால் இந்த மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மாத்திரதா இருந்தால் அந்த இந்தியன் பவுலரில் வேணால் வேறு யாருக்காவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க. வழியே இதே பிளேயிங் லெவலில் தான் அவங்க போவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபஸ்ட்டு வென்யூ கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, மார்னிங்கில் கொஞ்சம் ரெய்னினாகவும் மேட்ச் நடக்கும் போது ரெய்னிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் லைட்டாக க்ளவுடி கண்டிஷன்லேயே இருக்கும் இருந்து தான் அந்த மேட்ச் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் இப்போதைக்கு கொஞ்சம் விக்கெட் அங்கே நிறைய கிடச்சிட்டே வந்திருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டும் ஆகும். இப்போ லாஸ்ட்டு மேட்ச்சு யூஸ் பண்ண பிச்சு மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் ஆகிரும். அந்த கண்டிஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது பவர் பிளேயில் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் போகலாம், இல்லைனா விக்கெட் போகாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு விக்கெட் மேபி போகலாம். மேக்ஸிமம் போகிறதுக்கு ஒரு விக்கெட்
போகலாம். பவர் பிளே 2ல் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 விக்கெட் வரைக்கும் இப்போ வர போயிருக்கு. ஸோ ஒரு விக்கெட் வந்து மேக்ஸிமம் அந்த இடத்துல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரெண்டாவது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இங்கே விளாண்ட 3 மேட்ச்லேயுமே ஆர்சிபிக்கு எதிராக ப்ளே பண்ண நல்ல பேட்டிங் வச்சிருக்க டீமும் அவங்களும் சரி 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் தான் பக்கத்தில் வர போய் லாஸ் ஆகிட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு எப்படியும் 190 ஸ்கோர் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கே பண்ணாலும் சரி ஆர்சிபி பண்ணாலும் ஒரு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விக்கெட் ஃபாலும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு தான் கம்ப்ளீட்டாக போகுதுன்னா 10 இல்லைன்னா 11 அந்த மாதிரி விக்கெட் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டு பக்கமும். இப்போ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபி வந்து பிளேயிங் 11ல் எந்த வித சேஞ்சும் பண்ண போகிறதும் இல்லை. மேக்ஸிமம் அதே இதில் தான் வருவாங்க. ஆப்சல்யூட் ப்ளே பண்ணாத மாதிரி தான் இப்போ வர கண்டிஷன் இருக்குது. அவர் இந்த மேட்ச்சுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அதே பிளேயிங் 11ல் தான் உள்ளே வருவாங்க. இம்பேக்ட் பிளேயரும் அதே மாதிரி கண்டிஷனில் தான் எட்டு வருவாங்க. மேபி ஏதாவது 1 ஆர் பிளேயர் வேணால் அவங்களுடைய வேறு பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பவுலிங்கில் தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் பேட்டிங்கில் பண்ண மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை அவங்க இதே டீமோட தான் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிடுவாங்க. நம்ம என்ன எது உண்மையோ அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸ்பின்னுக்கு ஆப்ஷன் எடுக்கிறாங்க, ஆனால் ஸ்பின்னுக்கு அவங்களுக்கு பவுலிங் தர மாட்டேன்றாங்க. ஓவர்சீஸ் பிளேயருக்கு தூக்கி வெளியே வச்சிடுறாங்க, அவங்களையும் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக பிளேயரோடைய லைனப்பில் இருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஆர்சிபி இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஈக்குவலாக டீம் போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த எம்ஐ மேட்ச்லேயே நம்ம சொல்லிடுறோம், டிசிக்கும் சப்போர்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி. எம்ஐக்கு மட்டுமே யோசிச்சுட்டு போடாதீங்க, மேட்ச் மாறிடும் கண்டிஷன் மாறுறப்போ. இங்கே இருந்து போன சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல வாய்ப்பே தராமல் இருக்க போய் அங்கே போய் நல்ல வாய்ப்பு கொடுக்காங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் T20 மேட்ச்சில் கொண்டு வந்து நிப்பாட்டும் மெயினாக. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு டீமுக்கும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணியே போடுங்க. சிஎஸ்கே 2 மேட்ச் லாஸ்ட்லேருந்து வராங்க, ஒரு மேட்சாவது வின் பண்ண பார்ப்போம். இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் வந்து இப்போ வர யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இவர் தான், விராட் கோலி தான் வந்து இருக்கிறாரு. ஹை பெர்சன்டேஜ் விசி வந்து இப்போ வர ஆயுஷ் மாத்திரை இருக்கிறாரு. இல்லை விராட் கோலியே திரும்ப அந்த இடத்துக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலோ இதுலேயோ வந்திருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து சாம்சனும் கெய்க்வாடும் ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு அந்த இது செட் ஆகலை. பவர் பிளேயில் விக்கெட் போகுது, விக்கெட் போயிடுது, அவங்களும் விக்கெட் ஆயிடுறாங்க. சாம்சன் பொறுத்தவரை த்ரெட்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் கிட்ட உண்டு. அவர் நிறைய டைம் அவுட் ஆகியிருக்காரு அந்த இனிஷியல் ஸ்விங்கில். ஸோ புவனேஸ்வர் குமார் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருப்பார். ஸோ அவரை வந்து சாம்சங் இந்த மேட்ச்சில் ஆனால் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க இதிலேருந்து 4 பேரையும் எப்படியும் எடுப்பாங்க. நம்ம ஜிஎலுக்கு எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க்காக யாரை லீவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சால்ட்டு சாம்சனில் இருந்து ஒருத்தங்களை லீவ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கெய்க்வாடு கோலியிலேருந்து ஒருத்தங்களை லீவ் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் லீவ் பண்ணுறது வந்து இப்போ மேலே சாம்சங் வச்சிங்கன்னா கீழே விராட் கோலி வைக்கிற மாதிரி இருக்கணும், கீழே விராட் கோலி வச்சிங்கன்னா மேலே சாம்சங் வச்ச மாதிரி இருக்கணும். ரெண்டுமே ஒரே டீமில் இருந்து வருவாங்களான்னா அது கஷ்டம்தான். அது ஒன் சைடாக போனால் மட்டும்தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இதில் மெயினாக என்னென்னா பிலிப் சால்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 மேட்சுக்கு மேலே ட்ரீம் டீமே வரல.
ஸோ அவர் இப்போ செகண்டு பேட்டின் வந்து இப்போ இந்த மேட்ச் இங்கே பண்ண அடி வாங்கிட்டு தான் இருக்கார். மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வாய்ப்பு இருக்கும்னு பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெட்டு தான் இருக்கும் புவனேஸ்வர் குமார்கிட்ட. மேபி அடுத்து இந்த மேட்ச் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ புவனேஸ்வர் குமாரா சால்ட்டாங்கிறதுல ஒன்று எடுத்துக்கோங்க. பவர் பிளேயில் விக்கெட் போகுது, எஸ்எல்க்கு ப்ளே பண்ணுறவங்க 3 பேரையும் எடுத்துக்கோங்க. விராட் கோலி சேஃப் ஆப்ஷன் தான், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் டீமில் சில பிளேயர் வந்தால் அவரும் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்கும். அது நம்ம அடுத்து பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ பிரேவிஸ் வந்து இந்த கேட்டகரியில் உள்ளே வர்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. பிரேவிஸ் வந்துட்டார்னா கண்டிப்பாக அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவருக்கு த்ரெட்டு கொடுக்குற அளவுக்கு பிளேயர் வந்து இப்போதைக்கு ஆர்சிபியில் இல்லை. ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனுக்கு உள்ளே வந்துடுவார். அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ புவனேஸ்வர் குமார், நூர் அகமது ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா நூர் அகமது 7 மேட்சாக ட்ரீம் டீமே வரல. ஏன் அப்படின்னா ரொம்ப பாலை ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டாரு. பழைய மாதிரி அவர் பண்ணலை. அப்படி போட என்ன ஆகும்னா இந்தியன் கண்டிஷனுக்கு நிறைய பிச்சுக்கு விக்கெட் கிடைக்காது, ஆர்சிபி பிச்சு கண்டிஷனுக்கும் கிடைக்காது. 2 மேட்ச் இப்போ சேசிங் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது விக்கெட் அவரால் எடுக்கவும் முடியலை. மேபி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் விக்கெட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் தான் வருவார். நூர் அகமது வந்து டீமில் வச்சுருந்தாங்கன்னா இதுதான் கண்டிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியாவும் குர்னால் பாண்டியாவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான ஸ்பின் விக்கெட் இங்கே இல்லை. 18 மேட்ச் ப்ளே பண்ணி வெறும் 6 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. ஸ்பின்னுக்கும் பார்த்திங்கன்னா விக்கெட் ஃபாலிங்க கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் 1 விக்கெட் வேணால் அவரால் இந்த இடத்துல எடுக்கலாம். 1 இல்லைன்னா 2 1 விக்கெட்டு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரேவிஸ் பட்டிடார்லேருந்து 1 இல்லைன்னா 2 பேர் உள்ளே வருவாங்க. ரெண்டாவது சிவம் டூபேக்கு இந்த பிச்சு பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அவர் எந்த ஆர்டரில் இறங்குவார், பிரேவிஸுக்கு அப்புறம் வருவாரா, பிரேவிஸ் இருந்தால் முன்னாடி வருவாரா அப்படிங்கிறது ரெண்டாவது கண்டிஷன் தான். ஏன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து இந்த பிச்சு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஸோ அவருக்கு ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா குயிக்காக அடிச்சிருவார். அவருக்கும் பெரிய அளவுக்கான த்ரெட்டு கொடுக்குற அளவுக்கு பவுலர்ஸ் வந்து இல்லை. ஸோ அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ பிரேவிஸ் இல்லை அப்படின்னா உறுதியாக இல்லை அப்படின்னா டூபே இந்த இடத்துல ட்ரீம் டீம் பிக்கு வந்துடுவார். ஸோ அந்த பிளேயிங் கண்டிஷன் வச்சு தான் அவர் வருவார், லைனப்பில் எந்த இடத்துல வராரு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இருந்து பிரேவிஸ் பட்டிடார்லேருந்து 2 இல்லைன்னா 1. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார், நூர் அகமதில் மேக்ஸிமம் 1. அது கண்டிஷன் தக்கன எடுத்துக்குங்க. அதே மாதிரி குர்னால் பாண்டியா செகண்ட் பவுலிங் போட்டால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா பெட்ரு. அவரை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் டூபே எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. இந்த இடத்துல மேக்ஸிமம் 3 பேர் எடுக்கிறது சேஃபான ஆப்ஷன். அதாவது ரிஸ்க்கான கரெக்டாக ஜிஎலுக்கு எடுக்கிறதுக்கு இருக்கும். எஸ்எலுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எஸ்எலுக்கு நீங்கள் அதுக்கு தக்கனமாக பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. இந்த கேட்டகரியில் இதில் டூபே இருக்க மாட்டார். இதில் வந்து எப்படின்னா ஒன்று டிம் டேவிட் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வருவார். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க வேணால் வரலாம் லோ டிடியில். ஆர்சிபி லாஸ் ஆகிற கண்டிஷன் போயிட்டு அப்படின்னாலும் இல்லை ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறதுனாலும் இந்த டிம் டேவிட் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் டிம் டேவிடு அப்படி இல்லைன்னா இன்னொரு பிளேயர் அந்த இடத்துல வருவார். நான் அந்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். ஷெஃபர்ட் பொறுத்தவரை ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். ஆனால் நான் லாஸ்ட் மேட்சும் 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஜிடி மேட்ச்லேயும் அதுக்கு முந்தின மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 3 to 4 பேர் தான் வந்திருக்காங்க. நம்ம ஃபாரின் பிளேயர்ஸை எவ்வளோத்துக்கு எவ்வளோ எலிமினேட் பண்ணி போகிறோமோ அப்போந்தான் நமக்கு மற்ற பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் ஷெப்பர்டு வந்து சேஃப் பிக்கு, பவுலிங் போட்டுருவார். பவுலிங்க்கு பிச்சு சப்போர்ட் ஆகும், பேட்டினும் வந்து அடிப்பார். ஸோ நீங்கள் டபுள் ஆப்ஷன் பிளேயரில் போனால் இவங்க ஷெப்பர்டை எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷன். அடுத்து இதில் மெயினான பிக்கு இந்த மேட்சுக்கு லாஸ்ட் மேட்ச் மாதிரி கண்டிஷன் இருக்குன்னா டஃபியை விட ஹென்ரிக்கு வந்து நல்லா போடுற ஆள் தான். விக்கெட் கிடைக்கும், ரன்னு கொடுப்பாரு, ஆனால் விக்கெட்டும் எடுப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால்
மேட் ஹென்ரி ஒரு நல்ல ஒரு பிக்கு இந்த மேட்சுக்கு. ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். இந்த 3 பேர் டஃபி, கலீல் அகமது, மேட் ஹென்ரியிலேருந்து கண்டிப்பாக 2 இல்லைன்னா 1 மேக்ஸிமம் 2 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. கலீல் அகமது செகண்ட் பவுலிங் இப்போ சரியாகவே போடுறது இல்லை. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பவுலிங் போட்டால் கூட அந்த இடத்துல லீவ் பண்ணுங்கள். ஆனால் ஃபிலிப் சால்ட்டுக்கிட்ட கொஞ்சம் த்ரெட்டு இருக்கும். இவர் அந்த ஆரம்பத்தில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் எடுப்பீங்க அப்படின்னா கலீல் அகமதை ட்ரை பண்ணிக்கிங்க. டஃபி, ஹென்ரியில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்க தான் இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் இந்த மேட்ச் வருவாங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹென்ரி தான். நீங்கள் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் டஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹென்ரிக்கு இதை விட இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். ரன்னு போனாலும் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சேஃப் ஆப்ஷன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெஃபர்டு, ஹென்ரி, இந்த 2 பேரில் இருந்து நீங்கள் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். அதே மாதிரி டிம் டேவிட் ட்ரீம் டீம் எடுக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணலாம். அப்படி அவர் வராட்டி யார் வருவாங்கன்னு நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியிலேருந்து 2 to 3 பேர் ஜிஎலுக்கு எடுத்தால் போதும். இப்போ இந்த மேட்ச்சில் ஆயுஷ் மாத்ரே ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். இதில் படிக்கல் இல்லைனா பட்டிடாரில் இந்த மேட்ச்சில் யாராவது ஒருத்தங்களை எடுங்க, மேக்ஸிமம் போதும். படிக்கல் பொறுத்தவரை ஒரு 5-6 மேட்சாக ட்ரீம் டீம் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அவர் ப்ளே பண்ண அந்த ரன்ஸை வச்சு அவருக்கு இது ஹோம் கிரவுண்டு. லாஸ்ட் மேட்ச் அவர் அடிச்சிட்டாருன்னா அது ஈஸியாக அவர் இங்கே டொமஸ்டிக்கில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் சேஸின் பண்ணால் தான் இவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது. ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் பேட்டிங் பிடிக்கும் போதெல்லாம் நிறைய டைம் ஃப்ளாப்பு தான் இருக்கார். மேபி அப்படி அந்த இடத்துல ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்காருன்னா பட்டிடாரை எடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பிடிச்சாருன்னா படிக்கல ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இருக்கும். ஆனால் லெஃப்ட் ஹேண்டருக்கு பிச்சு சப்போர்ட் ஆகும், 1 டவுனில் வர லெஃப்ட் ஹேண்டருக்கு. ஸோ நம்ம அதை எஸ்ஆர்ஹெச் மேட்ச்லேயே சொல்லியிருப்போம். இஷான் கிஷனும் அடிச்சிருப்பார், இவரும் அடிச்சிருப்பார். ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்து எடுத்துக்கோங்க. படிக்கலாம் பட்டிடாராங்கிறதுல நீங்கள் மேக்ஸிமம் ஒருத்தங்களை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மேட்ச்சில் அகில் ஹுசைனை ஒரு வேளை கொண்டு வர்றாங்க அப்படின்னா நூர் அகமதுக்கு பதிலாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் சிஎஸ்கே மேட்சுக்கெலாம் டீமுக்கு போகும் கொஞ்சமாவது. அவர் மஸ்ட்டு பிக்கு. இந்த பிச்சு கண்டிஷனுக்கு நல்ல ஸ்லோவாக பாலை போடுவார். கண்டிப்பாக 2 விக்கெட் உறுதியாக எடுத்துருவார். ஒரு வேளை ஆர்சிபி கொஞ்சம் டாமினேட் பண்ணி விக்கெட் எடுக்க போனாலும் பின்னாடி பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல கிடச்சிரும். அகில் ஹுசைன் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சு 2 ஃபாரினரோட போக மாட்டாங்க, 4 ஃபாரினரோட தான் போவாங்க, 3 ஃபாரினராவது வருவாங்க. ஓவர்டன் வந்தால் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டால் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த பக்கம் ஃபாரின் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போனால் தான் இவங்க டீமும் பண்ண முடியும். ஸோ எடுத்துக்கோங்க. இந்த பிவிக்கு லாஸ்ட் மேட்ச் ஓவரே கொடுக்கல. அவங்க என்ன மைண்டில் இப்போ பிளேயரை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி வச்சுட்டு ஒரு பிளேயருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்க மாட்டேங்காங்க. அந்த பியூஸ் ஆரியா போடும்போது ஸ்பின்னுக்கு வாய்ப்பே தரமாட்டேன்றாங்க. ஸோ இதில் இந்த எஸ் சர்மாவை சேசிங் பண்ணால் எடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸ்பின்னுக்கே விக்கெட் கம்மியாக தான் கிடைக்கி. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேஃப் பிக்கு ஆயுஷ் மாத்ரே, அகில் ஹுசைன் அகில் ஹுசைன், படிக்கல் இல்லைன்னா பட்டிடாரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஓவர்டன் ஃபஸ்ட் பவுலிங் போட்டால் எடுங்க, இல்லைன்னா கூட நம்ம வேறு பிளேயரை பார்த்துக்கலாம். இப்போ ஏன் நிறைய பிளேயரோட ஆப்ஷன் இதில் போட்டிருங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பாண்டியா திடீர்னு அவருக்கு அடிபட்டுட்டு இல்லை உடம்புக்கு முடியலன்னு போயிட்டார். கில்லு பார்த்தா அவருக்கும் முடியலன்னு போயிட்டார். ஸோ என்ன கண்டிஷனில் ஆகுது பிளேயர்ஸுக்கும் அப்படிங்கிறது நமக்கு அப்டேட் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. சில விஷயம் லாஸ்ட்டில் தான் தெரியுது. ஸோ என்ன அவங்க யாரை கொண்டு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டும் பார்ப்போம். மேத்யூ ஷாட் எடுத்து கொண்டு வர்றாங்கன்னா அவருக்கு இந்த பிச்சு பேட்டிங்னுக்கு நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஸ்பின்னுக்கு பெருசாக இங்கே எடுக்காததுனால ஃபாஸ்ட் பவுலிங் மேக்ஸிமம் இவர் அடிச்சிருவார். அதனால் இவர் ஒரு பிக்காக ஃபாரினர் பிக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓவர் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அழகாக பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவார். அதே மாதிரி டிம் டேவிடு இல்லைன்னா இந்த எஸ்கானில் லோப் டிடி ஒருத்தங்க வருவாங்க. லோ பர்சன்டேஜில் யாராவது ஒருத்தங்க வந்துடுவாங்க. சிஎஸ்கே பக்கம் எஸ்கான் இப்போ வந்துகிட்டே இருக்கார். நீங்கள் வேணால் எஸ்கானை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எஸ்கானா டிம் டேவிடாங்கிறதுல ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க.
அடுத்து இந்த சாக் ஃபோக்ஸ் வராங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் எப்போவுமே நல்லா தான் போடுறாரு. மேக்ஸிமம் 2 பவுலுமே நல்லா போடுவார். ஆனால் இவர் கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ அவரை எடுத்துகிட்டு வர்றாங்க, அவ்வளோ இருக்காங்க அப்படின்னா ஒரு இதில் நீங்கள் கூட நம்ம டீமுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க அடிக்க போய் கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் ரொட்டேஷன் பிக்கு தான். டிம் டேவிட் இல்லைனா எஸ்கானு, மேத்யூ ஷாட் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. சாக் ஃபோக்ஸ் உள்ளே வர்றாரு அப்படின்னா யாருக்காவது பதிலாக உள்ளே எட்டு வராங்க, கண்டிஷன் ஃபாஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னா ஒரு டீமில் கண்டிப்பாக எடுங்க. ஏன்னா அவர் விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும், பேட்டிங்கும் நல்லா பண்ணி கொடுத்துருவார். ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரைக்கு ஒரு இதில் கொடுத்து பாருங்கள். அவர் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். விராட் கோலிக்கு சேசிங் பண்ணும்போது கொடுக்கறது பெட்டரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பார்த்து கொடுத்துக்குங்க. இந்த அகில் ஹுசைன்லாம் உள்ளே வராரு, ஓவர் முதைய கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீம் டீம் வந்துட்டு கூட அவுட் ஆகலாம். போன மேட்சே அப்படி தான் நடந்துச்சு. இவங்க கேட்சை மிஸ் பண்ண போய் அவர் அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனும் நடக்கும். ஸோ ஃபிலிப் சால்ட் சாம்சனில் நீங்கள் சிவிசி கொடுக்குறதா இருந்தால் இந்த மேட்ச்சு வேணால் சாம்சனுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்ச் அவர் ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார், கண்டிப்பாக அடிக்க தான் போவார். இந்த கிரவுண்டு கொஞ்சம் சின்ன கிரவுண்டு வேறு. ஸோ எடுத்ததுமே அவர் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அந்த புவனேஸ்வர் குமார் பாலில் ரொட்டேட் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக விளையாடுவார். கெய்க்வாடுக்கு ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துக்குங்க. ஆனால் சேஃப் சிவிசியாக நீங்கள் சாம்சன் விராட் கோலிக்கே கொடுக்கறது பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி ஹென்ரிக்கு பவுலிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எஸ்எல் ப்ளே பண்ணிங்கன்னா சேஃப் ஆப்ஷனுக்கே எப்போவுமே சிவிசி கொடுங்க. ரொம்ப ரிஸ்காலாம் எடுத்து கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் 50க்கு மேலே 9 பேரும் நம்ம சொல்கிற லோ பிக்கிலேருந்து ஒரு 2 பேரையும் ட்ரை பண்ணுங்கள், போதும். மேக்ஸிமம் பேட்டிங் கண்டிஷன் ஆக்டர் ப்ளஸ் விக்கெட் கீப்பரில் தான் சிவிசி வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.